ஒரு இளைஞர் வேலை தேடி கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வராரு. அவர் அதிகம் படிக்காதவரு. வேலை தேடி இங்கேயும் அங்கேயும் பல இடங்கள்ல சுத்துறாரு. ஒருத்தர் சொல்லி ஒரு ஐடி நிறுவனத்துல தரைகளை சுத்தம் பண்ற வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவரும் அந்த வேலைக்கான நேர்காணலுக்கு போறாரு. நேர்காணல்ல உங்களுக்கு ஸ்மார்ட் போன் உபயோகப்படுத்த தெரியுமா? கூகுள் அக்கவுண்ட் இருக்கா? அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் இந்த நிறுவனத்துல வேலை செய்ய முடியும்னு சொல்றாங்க. அதனால இங்க அவருக்கு வேலை இல்ல அப்படிங்கிறது உறுதியாயிடுத்து. அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. நமக்கு ஒரு தரை துடைக்கிற வேலை கூட இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. தன்னோட கையில வெறும் ரூ. 10 தான் இருக்கு. தன்னோட கிராமத்துக்கே திரும்புறாரு. அங்க வண்டியில வெங்காயம் ரூ. 10 கிலோ அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு டக்குன்னு ஒரு யோசனை வந்தது. தன்னோட கையில இருந்த ரூ. 10க்கு அந்த வெங்காயத்த வாங்குறாரு. தான் பார்த்த நகரத்துல வெங்காயத்தோட விலை இதை விட அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. தான் வாங்குன அந்த 1 கிலோ வெங்காயத்த 2ஆ பிரிக்கிறாரு. ஒரு பகுதிய ரூ. 10 அப்படின்னு சொல்லி 2 இடத்துல விக்கிறாரு. அவருக்கு இப்போ கையில ரூ. 20 கிடைச்சது. மறுநாள் திருப்பியும் 2 கிலோ வாங்குறாரு. அத 4ஆ பிரிக்கிறாரு. இப்படியே கொண்டு போய் நகரத்துல விக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா காய்கறிகளையும் இத மாதிரி குறைஞ்ச விலைக்கு கிராமத்திலேருந்து வாங்கிட்டு போய் நகரத்துல குடுக்க ஆரம்பிக்கிறாரு. தன் செலவு போக சேமித்து வச்ச அந்த காசுல ஒரு வண்டி ஒண்ணு வாங்குறாரு. அந்த வண்டியில வச்சு இப்போ காய்கறிகள விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்போ இன்னும் அதிகமான இடங்களுக்கு போக முடியுது. இன்னும் அதிக லாபமும் அவருக்கு கிடைக்குது. கொஞ்ச நாட்கள்லயே அவருக்கு எங்க குறைவாகவும், தரமாவும் காய்கறிகளும், பழங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற விவரம் எல்லாம் சேகரிக்கிறாரு. அங்கேருந்து பொருட்கள வாங்கின்னு வந்து இந்த நகரத்துல விற்பனை செய்றாரு. கொஞ்ச நாட்கள்லயே தனக்குன்னு ஒரு கடைய உருவாக்குறாரு. அதுல காய்கறிகள், பழங்கள் எல்லாம் விக்கிறாங்க. இப்போ அவரு இருக்கிற அந்த நகரத்துல அந்த கடை ஒரு பெரிய கடையா ஆயிடுத்து. இப்போ தனக்குன்னு வேலைகளுக்கு ஆள்களையும் வைக்கிறாரு. இருந்தாலும் கூட அவரு வீட்டுக்கு வீடு குடுக்குற காய்கறிகள அவரே தானா போயும் குடுக்குறாரு. ஒரு 10 வருஷத்துல அவரு ஒரு பெரிய வியாபாரியா ஆயிடுறாரு. தனக்குன்னு ஒரு வீடு, இன்னும் 2 கடைகளும் வச்சுக்கிறாங்க. அவர்கிட்ட வந்து ஒரு பத்திரிகை நிருபர், "இவ்வளவு வளர்ச்சி உங்கள்ட்ட இருக்கே! இதுவே உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் எல்லாம் பயன்படுத்த தெரிஞ்சிருந்தா, இன்னும் நீங்க எங்க இருந்திருப்பீங்க?" அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார். அப்போ அவர் சொல்ற பதில், "இதெல்லாம் தெரிந்திருந்தா, நான் இவ்ளோ நாளைக்கு ஒரு ஐடி நிறுவனத்துல தரைய துடைச்சிட்டு இருப்பேன்" அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னா, நமக்கு நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்ல. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாம எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கதை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.